ஷே நந்தி சூரியன்பா எல்லாம் எல்லாம் பூரா மூளையை வச்சு பூமியில் ரத்தம் கொடுக்கான், காவு கொடுக்கான், மந்திரம் ஓதுதான், ஆடுதான், பாடுதான். அவனுங்களுக்கு பூரா அதால் உச்சித்தலை அடி அடி கண்ணு ரெண்டு பிதுங்குதளவுக்கு அடி அடி நாக்கெல்லாம் வெளியே தெளிடும். மந்திரத்தை வச்சுக்கிட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டா இருக்கா கண்டார ஒளிமனை. இப்போ சுடுகாட்டு எரிப்பு இன்னும் அடுத்து உள்ளே மாறி மாறி வரும். நம்ம யாருக்கு போதும் அடியோக்கால் கண்டார ஒளிமனை. ஒவ்வொரு வீட்டுக்கும் நாக்கு வெளியே அந்த மாதிரி அடி விழும். பார் மனித பேர் அப்படித்தான் அடக்கி சாராக புழிஞ்சு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை. இந்த ஜென்மத்தில் ரண வழி எடுத்து அப்படியே காலு கையை இழுத்துட்டு போகிற அளவுக்கு அந்த மாதிரி விடுவான் கடவுள். அதுதான் உச்சித்தலை அடி, மூளையில் அடி. உச்சித்தலை அடி, மூளை அடி. அந்த மூளையை எரிச்சாச்சு, வறுத்தாச்சு. இப்போ மானிட பிறவிக்கு மூளை எரியும். தக்க தக்க தக்கன்னு எரியல வித்தோட்டமாக அவுத்து எரிவான். ஆடை எப்படி கொஞ்சம் வயசு பிள்ளைகள், கொஞ்சம் வயசு பையங்க அப்படியே அவுத்து விட்டு போயிடுவான். நிர்வாகத்தோட முண்டத்தோடு போவான். அந்த மாதிரி வரும். இப்போ கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. மூளை எரிய ஆரம்பிப்போ எப்படி இருப்பான்? ஏண்டா முட்டா பேல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். உட்காந்து விளையாடுதாங்க அரசியல்வாதி குடும்பம்லாம் முண்டத்தோட வித்தோட்டமாக போவோம். அடி மூளை வறுத்தாச்சு. இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே வெப்பத்தை வெயில் வெப்பம் வெச்சத்தை இறக்குவான் கடவுள். இறக்கியில் மூளையை வறுத்துரும். மானிட பேல நல்லா கொண்டார வலிமை மூக்கை தூக்கிட்டு வாயை தூக்கிட்டு பூமி அழிக்க வந்து நல்லா முட்டா குதி மணிகளா உயிர் வாழதுக்கு விவசாயத்தை கொடுத்தா விவசாயத்தை அழிச்சு வரையாங்க. 2ஆம் நம்பரு கொண்டார ஒளிமனை. மூளையே அடி, உச்சித்தலையில் அடி. மூளையில் மண்டையில் உச்சித்தலை அடித்தாச்சா 2 கண்ணு பிதுங்கும். பிதுங்கையில் உக்காளி அவனை என்ன செய்யணும் ஏதுன்னு தெரியாது. மானிட பேல அப்படியே கடிச்சு குதற விடுவான். முக்கால் சாத்தியம் குதறல் உள்ளே போட்டிருக்கல, அந்த குதறல் இப்போ வரும். அதுதான் உச்சித்தலை மூளை எரிச்சாச்சு. அதில் எவ்வளோ சேட்டை வேணுதான் நிறா கண்டார ஒளிமனை. உச்சித்தலை அடி அடித்தாச்சுன்னா, மூளை எரிச்சாச்சுன்னா, அந்த பேப்பர் சின்ன ஒருத்தர் தான் அந்த அச்சடித்த பேப்பரில் கணக்கை முடிச்சிடும். அச்சடித்த பேப்பர் விளையாடுதான்ல அரசியல்வாதி, அந்த பேப்பரில் இன்னொரு கணக்கு என்னப்பா, மேடையில் நிற்பான், மைக்கை பிடிச்சி வாசிப்பான், அப்படி தவிக்கிட்டு அப்படி போய் கடிப்பான். அந்த மாதிரி இப்போ மேடை போட ஆரம்பிச்சிட்டான். மீட்டிங்கு போட்டு குழல் ஊதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அடி, உச்சித்தலையில் அடி, எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக அடி விழுந்துருச்சு. இப்போ கண்ணு 2 பிதுங்கும், மூளை 2 செதறையில் அவனே மேடையிலேருந்து வெளியில் இளைஞரை போய் கடிப்பான். வங்கலடு அப்படியே கிடப்பான். வங்கலடு முடிக்கணும். வங்கலடுனா என்னமோ நீ ஏன்ட்ட கேட்ட கிழட்டு பேர் தான். இந்த மாதிரி 70 வயசு 75 வயசு உட்காந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆட்டுதானா வங்கலடு. கிழட்டு கிழத கிளவி. இந்த கிழட்டு கிழத கிளவி தான் பூமியை பாழாக்கி உட்காந்துக்கிட்டு இருக்க. ஃபிசிக்கு எடுத்து போடுவோம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. வங்கலட்டு குய்மக்களா, கிழட்டு குய்மக்களா, இல்லை எல்லாம் கேட்டுக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? உச்சித்தலையில் அடி யாருக்கு? வழக்கறிஞருக்கு அடி. சப்புன்னு அடி. கண்ணு 2 பிதுங்கும். இப்போ கீழே வழக்காடி எனக்கு வாங்கி கொடுன்னு வரானா, அவனுக்கு அடி இருக்குது. மூளை செதறி மண்டை செதறி போய் நிற்கும். மூளை அப்படியே வறுத்துருவான். வறுக்கையில் என்னடா வழக்கறிஞர் நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்க, என்னடா அந்த மாதிரி விட்ருவான். நின்ன கேட்கல உட்காரன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் முதல் பிடி. அதுக்கப்புறம் தான் சட்ட போராட்டம் வரும். சட்டத்தினுடைய போராட்டம் வரையில் நீதிபதியை பூரா தூக்கி உள்ளே போடுறாங்கிற கணக்கு நேரம் வானரப்பட, இராணுவ முப்படம், தரப்பட, எல்லா படம் உள்ளே வரும். வரையில் இவன் எதுப்பான் அரசியல்வாதி. எங்கள் அரசியல் அப்படிமா தூக்கி உள்ளே போடுறான் கண்டார ஒளிமனை. இந்த வார்த்தை தான் நீதிபதியை பூரா நாக்கால விட வைப்பான் கடவுள். முக்கால் சத்தியம்.